எந்த ஒரு நோன்பு ஒரு மனிதனை ஹாலிஸான முஹ்லிஸான இஹ்லாஸுடையவனாக மாற்றவில்லையோ அந்த நோன்பு பயனற்ற நோன்பாகி போகுமே. எந்த ஒரு நோன்பு நமக்குள் தக்வா என்ற இறையச்சத்தை உண்டாக்கவில்லையோ அந்த நோன்பு பயனற்ற நோன்பாக மாறி போகுமே. எந்த ஒரு நோன்பு நம்முடைய பாவங்களை மன்னிக்க பெற வைக்கவில்லையோ அந்த நோன்பு பயனற்ற நோன்பாக மாறி போகுமே. எந்த ஒரு நோன்பு அல்லாஹ்விடத்தில் நெருக்கத்தை நமக்கு ஏற்படுத்தவில்லையோ அந்த நோன்பு பயனற்ற நோன்பாக மாறி போகுமே. எந்த ஒரு நோன்பு நம்மை நம்முடைய தீய பழக்கங்களை விட்டுவிட்டு நன்மையின் பக்கமாக நம்மை முழுமையாக மாற்றவில்லையோ அந்த நோன்பு பயனற்ற நோன்பாக மாறி போகுமே. எந்த ஒரு நோன்பு நம்முடைய முந்தைய பழக்கங்களை விட்டுவிட்டு புதிய பல நல்ல பழக்கங்களை நமக்கு கற்றுத்தரவில்லையோ அந்த நோன்பு பயனற்ற நோன்பாக மாறி போகுமே. எந்த ஒரு நோன்பு நம்மை கஞ்சத்தனத்தை விட்டு மாறுபடுத்தி தாராளமாக செலவு செய்யும் பக்கமாக நம்மை அழைத்து வரவில்லையோ அந்த நோன்பு பயனற்ற நோன்பாக மாறி போகுமே. எந்த ஒரு நோன்பு நம்மை அசிங்கத்தை விட்டும் அருவருப்பை விட்டும் காப்பாற்றவில்லையோ நம்மை தடுக்கவில்லையோ அந்த நோன்பு பயனற்ற நோன்பாக மாறி போகுமே. எந்த ஒரு நோன்பு நாம் முன்பு செய்த அத்தனை பாவங்களை விட்டும் அல்லாஹ்விடத்தில் இந்த மாதத்திலேயே மன்னிப்பு கேட்டு நம்மை திருந்தி நல்லவர்களாக மாற்றவில்லையோ அந்த நோன்பு பயனற்ற நோன்பாக மாறி போகுமே. நோன்பை பாலடித்த ஒருவன், நோன்பினுடைய மாண்பை மாசுபடுத்திய ஒருவன் மறுமையில் எப்படி கதறுவான்? இந்த அநியாயக்காரர்களை பொதுவாக அநியாயக்காரர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். நோன்பை பாலடித்தவனை விட ஒரு பெரிய அநியாயக்காரனை பார்க்க முடியுமா? நோன்பிற்கான மாண்பு கிடைத்தும் அதை பாலடித்தவனை விட ஒரு பெரிய அநியாயக்காரனை பார்க்க முடியுமா? அந்த அநியாயக்காரன் தன்னுடைய கைகளை கடித்து கதறுவான். அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றி வந்திருக்க வேண்டுமே, ரசூலுல்லாஹ் எப்படி எல்லாம் நோன்பு வைத்தார்களோ அப்படி வைத்திருக்க வேண்டுமே, அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி எல்லாம் இந்த மாதத்தை பயன்படுத்தினார்களோ அப்படி எல்லாம் பயன்படுத்தியிருக்க வேண்டுமே என்று கதறுவான். அந்த கதறலுக்கு காரணம், அந்த கதறலுக்கு அர்த்தம் இருக்குமா? அந்த கதறலுக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்குமா? அல்லாஹ் அந்த போன்ற கதறல்களை குர்ஆனிலே சுட்டிக்காட்டும் பொழுது வெட்டுக்கூச்சல் என்று சொல்றான். அல்லாஹ்வுடைய கிருபையை நமக்கு மத்தியிலே சுமந்து வரக்கூடிய இந்த அற்புதமான நோன்பினுடைய மாதத்தில் நம்ம எல்லாம் அல்லாஹ் நாட்களில் சிறந்த நாளான வெள்ளிக்கிழமையிலே, மாதங்களில் சிறந்த மாதமாக நன்மைகளின் அடிப்படையிலே இந்த ரமலான் மாதத்திலே 2 பேர் நண்பர்கள் இருக்கிறார்கள். அதுல ஒருத்தர் ஷஹீதாக, இன்னொருவர் இயற்கையாக ஒருவரிடம் விளைந்து மறைகிறார். இந்த இருவருடைய நிலையும் ஒருவர் கனவிலே காண்கிறார். அதிலே ஷஹீதை விட இயற்கையாக மரணித்தவருடைய அந்தஸ்து ரொம்ப பெருசா சார். அவருடைய அந்தஸ்து இவரோட பெருசா சார். அப்ப இதை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேள்வியாக கேட்கிறார்கள். அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபபீத ஷஹீத ரமலான், அவர் ஒரு ரமலான எக்ஸ்ட்ராவா இருந்தாங்க. அப்ப அதுல என்ன வருது அப்படின்னு என்ன புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னா, கற்பனை செய்ய முடியாத அளவுக்கான நன்மையை ஒரு ரமலான் பெற்று தருகிறது. ஒரு வருஷம் எக்ஸ்ட்ரா இருந்தாரு அப்படின்னா அந்த ஒரு வருஷத்தை ஒரு எக்ஸ்ட்ரா ரம்ஜான பார்த்தாரு, ஒரு எக்ஸ்ட்ரா நோன்பை பார்த்தார், ஒரு எக்ஸ்ட்ரா இரவு தொழுகையை ஒரு மாதம் முழுக்க தொழுது இருக்கிறார் அப்படின்னும் போது அவருக்கான அந்தஸ்து வேறு என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சாதாரண நாட்களிலேயே ஆரம்பிக்கும் போதே பின்னால வரிசையை தேர்ந்தெடுத்து அமர்ந்தவர்களை சொன்னாலே கேட்க மாட்டார்கள். இப்போ ஒண்ணுமே சொல்ல முடியாது. என் நிலைமை உனக்கு என்ன தெரியும்? கஷ்டப்பட்டு சும்மா சீக்கிரம் வரணுமே அப்படிங்கிறதுக்காக அசைற மாதிரி விட இல்லை. மாஷா அல்லாஹ், அல்லாஹ் எல்லாருக்கும் அருள் புரிந்து எல்லாரையும் அவனுடைய அருள் நெருக்கமானவங்களாக ஆக்கி வைக்கிறது. சாதாரண நாள்லயே கஷ்டம் சாஞ்சிருக்கிறதும். ஆனால் இந்த நோன்பு திஸ் ஃபாஸ்டிங் இஸ் நாட் an excuse. இது ஏதோ நோம்பு வந்துருச்சுனால இன்னைக்கு எக்ஸ்ட்ராவா இன்னைக்கு இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் இது ஒரு கண்டென்ட் மாசம் மாதிரி ஆயிடுச்சு. ஆளுக்கு அப்படியே போட்டுட்டு ஒரு கண்டென்ட் ஆளுக்கு என்னன்னா நோம்பு மாசத்துல இப்படி இருக்கும், அது அப்படியே நிறுவுறாங்க. நோம்பு மாசம் மட்டும்தான் இப்படி இருக்கணும், மற்ற நாள்ல அப்படி கிடையாதுங்கிறத நிறுவக்கூடிய வகையிலே ஆளுக்கு ஒரு கண்டென்ட். ஆனால் உலகத்திலேயே நீங்க இந்த நோன்பு அப்படிங்கிற இந்த தனிப்பட்ட வகையில எல்லா மதத்திலும் உண்டு. எனக்கு ஜெயின் மதத்திலே நண்பர்கள் இருக்கிறார்கள், அவரிடத்திலும் நோன்பு உண்டு. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதிலும் சில பேர் இரவு தாண்டி விட்டால் இந்த முளை கட்டிய விஷயங்கள்லாம் சாப்பிட மாட்டாங்க. இன்னும் ஒரு நண்பர் இருக்காரு, அவங்க கிட்ட நான் கேட்கும், எங்க தாயும் தந்தையும் ஜெயின்ல எங்க தாய் தந்தை அப்படின்னா அந்த முளை கட்டிய விஷயத்தை மட்டும் சாப்பிடுறாங்கன்னா அது உயிர் பிறக்குது அப்பதான் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு கான்செப்ட் வச்சிருக்காங்க.
அதுலயும் குறிப்பா என்னன்னா, சில பேர் சுத்தமாவே சாப்பிட மாட்டாங்க. ஈவினிங் அந்த டைம் மாறினதுக்கு பிறகு பகல் வரைக்கும் சுத்தமாவே சாப்பிடாம இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. நம்ம இந்து சகோதரர்களே, இந்து மதத்திலே வந்து விரதம் இருக்கின்ற, நோன்பு இருக்கின்ற பழக்கம் இருக்கிறது. கிறிஸ்டியானிட்டியில் இருக்கிறது, எல்லா மதத்திலும் இருக்கிறது. ஆனால் இந்த மார்க்கத்தில் மட்டும்தான் எங்கேயுமே சொல்லப்படாத கான்செப்டுவலைஸ்டு ஃபாஸ்டிங். கான்செப்டுவலைஸ்டு ஜெயின் மதத்துல ஒரு கான்செப்ட் இருக்குதா, ஆனா அது வந்து அவர்களை டிசிப்ளின் பண்றதுக்கான ஒரு கான்செப்டாக சொல்லப்படலாம். மற்ற எல்லாத்துலயுமே இருக்குது, அந்த நாள்ல நம்ம கரெக்டா இருக்கணும் அப்படிங்கிற கான்செப்டோட நிக்கிறோம். ஆனால் கான்செப்டுவலைஸ்டு ஃபாஸ்டிங் ஒரு கான்செப்ட், இதுக்கு பின்னால ஒரு பெரிய ஒரு மிகப்பெரிய தியரி இருக்குது. இந்த நோன்பிற்கு பின்னால் மிகப்பெரிய இதை வந்து இன்னைக்கு கண்டென்ட்கள் மூலமாகவும் ஜோக்குகள் மூலமாகவும் இதை இன்னைக்கு அடிச்சு உடைக்கிறாங்க. பக்காவா எப்படி பண்றாங்க அப்படின்னா பாக்குறாங்க. நானே ஒரு ரீல்ஸ் பார்த்து ஒரு முஸ்லீம் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ், முஸ்லீம் அல்லாத கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் கூட எப்படி போடுறாங்கன்னா, அப்படியே போய்கிட்டு இருக்கிற மாதிரி மற்ற நாள்ல போறாங்க, எதிர்க்க வந்து ஒரு பொண்ணு வருது, அதை கிட்ட போய் பேசுறாங்க. அதுவே நான் ரம்லான்ல எப்படி இருப்பேன் அப்படின்னும் போது அந்த எதிர்க்க அந்த பொண்ணு வரும்போது உடனே ஒரு தொப்பி தஸ்பீலா வச்சிருக்காரு கையில. அந்த பொண்ணு வந்தோடனே அஸ்தக்ஃபிருல்லாஹ் அப்படின்னு திரும்பிடுறாரு. இப்படி ஒரு ஏதோ மக்கள் பார்த்து ஒரு லைக் கமெண்ட் கிடைக்கணுமே அப்படின்னு ஒன்று போடுறாங்க முஸ்லீம்ஸே. அப்ப அதுல பின்னால் என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, நான் ரமலான்ல மட்டும் இப்படி இருப்பேன் அப்படிங்கிறது நிறுவுறாங்க. அதான் கான்செப்ட். ஆனால் உலகத்தில் எந்த ஃபாஸ்டிங்குமே, எல்லா ஃபாஸ்டிங்குமே அவங்கவுங்களுக்கு ஒரு ரீசன். எல்லா மதத்திலும் ஒரு சில மதங்கள், நம்ம இந்து சமுதாயத்துல பாத்தீங்கன்னா நான்வெஜ் சாப்பிடாம இருப்பாங்க. சபரிமலைக்கு மாலை போடும்போது நான்வெஜ் எடுக்க மாட்டாங்க, செருப்பு போட மாட்டாங்க. அது ஒரு கான்செப்ட். ஆனா எங்குமே மற்ற நாள்களையும் நீ இப்படி நடக்கணுங்கிறதுக்காக உனக்கு உண்டான பயிற்சி இது அப்படிங்கிற கான்செப்டோட ஃபாஸ்டிங் வந்து உலகத்திலேயே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்துக்கு மட்டும்தான் இந்த கான்செப்ட். ஆனா இங்க மட்டும்தான் அந்த கான்செப்டுடைய எந்த ரெஃபரன்ஸுமே இருக்கிறது கிடையாது. இந்த மாசத்துக்கு மட்டும் என்ன இருக்கோ பார்த்துடலாம். அல்லாஹ்வுடைய அருளால் எப்போதுமே எனக்கு தெரிஞ்சு பல வருடங்களாக நம்ம எஸ்எம்ஜில வந்து நோன்பினுடைய ஒவ்வொரு வாரமும் கரெக்டா எனக்கு அமைஞ்சிருந்தது. வாரமே நானும் அடிச்சு பிடிச்சி எப்படி இருந்தாலும் வந்துடுறது அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு. எனவே நான் எல்லா முதல் வாரத்திலும் சொல்லக்கூடிய ஒரு செய்தி, எனக்கும் சேர்த்து உங்களுக்காக நான் சொல்லக்கூடிய ஒரு செய்தி. 20 வயதுகள் வாழ்ந்த ஒரு நபர் 7 ஆண்டுகளாக இதற்கு பயிற்சி எடுக்கிறான். சராசரியாக ஒருவனுக்கு விவரம் தெரியக்கூடிய வயது 13 என்று வைத்துக் கொண்டார். 13 வயசுல ஒருத்தர் விவரம் தெரியுது அப்படின்னா, ஒருத்தனுக்கு வயசு 20 அப்படின்னா எத்தனை வருஷமா நம்ம இருக்கிறான்? 7 வருஷமா நம்ம இருக்கிறான். 7 வருஷமா இந்த மாசம் மட்டும் நீ இப்படி இருந்துட்டு அதுக்கப்புறம் மாறிடு அப்படிங்கிறதுக்காக நோன்பு கிடையவே கிடையாது, உறுதியா கிடையாது. ஒரு வருட நோன்பு கூட எதற்காக என்று சொன்னால், ஏன்னா அந்த ஒரு வருஷத்துக்கான மகத்துவத்தை சொல்லிட்டேன். ஷஹாதத்தை அடைந்த ஒருவரை விட ஒரு கொஞ்சம் அந்தஸ்து அதிகமா இருக்கு. என்னன்னு ரசூலுல்லாஹ் விசாரிக்கும் போது இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவர் ஒரு ரமதானை அதிகமாக அடைந்தார். அவ்வளவு பெரிய மகத்துவம் மிக்க நமக்கே கன்ஃபியூஷன் ஆகுது. சும்மா நேரத்திலேயே நம்மளுக்கு வந்து கெட்ட கெட்ட எண்ணம் தானே வரும். இப்ப ஏன் வர மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கும் பொழுது சில பேர் நினைக்கிறார்கள் நோன்பு ரொம்ப பசியா இருக்காங்கல்ல, நமக்கு எனர்ஜி இல்லை அதனால இல்லை. ஏன் அதே நீங்க நோன்பு திறந்துட்ட பிறகு கூட சில பேர் அதுக்கு நினைக்கிறாங்க, இல்லையே நான் செய்ய வேண்டிய எல்லா வேலையும் கரெக்டா செஞ்சுட்டு தானே இருக்கிறேன். நோம்பு நாள்ல கூட நான் செய்ய வேண்டிய எல்லா சைத்தான வேலையும் செஞ்சுட்டு தானே இருக்கிறேன். எப்படி நீங்க சைத்தான கட்டி போட்டான்னு நினைக்கிறீங்க? இது உங்களுடைய பதில் என்ன? நீ என்ன நினைக்கிறீங்க? அதாவது நான் நோம்பு இல்லாத நேரத்தை என்ன பண்ணிட்டு இருக்கணும்? நான் இவ்வளவு நேரம் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் இதெல்லாம் சொன்னேன் இல்லையா, அது வந்து என்னன்னா நோம்புலையாவது கரெக்டா இருக்கணும் அப்படின்னு. ஒரு சில பேர் அப்படிலாம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, நம்ம எல்லா நாளுமே ஒரே மாதிரி இருக்கணும் அப்படின்னு நோன்பு இல்லாத நாட்களில் என்ன சைத்தான் வேலை பார்த்துட்டு இருந்தாங்களோ அதே வேலையை நோன்பிலும் செய்கிறார்கள். அப்ப எப்படி சைத்தான் லாக் ஆயிருக்காங்க? எப்படி இது முடியுது அவங்களால சாத்தியமாகும்? அதாவது எப்படி சாத்தியமாகுது அப்படின்னா, சைத்தானுடைய ட்ரைனிங் அவ்வளவு பலமா இருக்கு. சொல்லிட்டு போறான், நான் இல்லைன்னா கூட நீ வண்டியை கரெக்டா ஓட்டிடு. அவன் இல்லாத போதும், அவனுடைய தூண்டுதல் இல்லாத போதும், அவனுடைய இன்ஸ்டிகேஷன் இல்லாத போதும் அதை கரெக்டா சைத்தான் எந்த மாதிரி சொல்லி கொடுத்தாரோ அதே மாதிரி நடக்கணும்னு சைத்தானுக்கு விசுவாசமாக இருக்கக்கூடிய சில நல்லடியார். இல்ல அதையும் மீறி நமக்கு ட்ரைனிங் இல்ல, உந்துதல் இல்ல, உந்துதலால தான் நம்ம தவறு செய்யறோம் அப்படிங்கிறதுக்காக சரியான பாதையிலே நடக்கக்கூடிய இந்த மாதம் மட்டும் சரியான பாதையிலே நடக்கக்கூடிய சராசரியாக ஒரு மனிதனுக்கு 13 வயதில் விவரம் தெரிகிறது. 13 வயதில் நோன்பு நோக்க ஆரம்பிக்கிறான் என்றால், 13 வயதில் இருந்து அவன் பயிற்சி எடுக்கிறான் என்றால் 20 வயதுகள் வாழ்ந்த ஒரு நபருக்கு 7 ஆண்டு கால பயிற்சி, 30 வயதுகள் வாழ்ந்த ஒரு நபருக்கு 13 ஆண்டு கால பயிற்சி.
40 வயசு உங்களுக்கு அப்படின்னு சொன்னா உங்களுக்கு 27 ஆண்டு இதுல 17 அதுல 27 ஆண்டு கால பயிற்சி. 50 வயது என்று சொன்னால் 37 ஆண்டு கால பயிற்சி. 60 வயது வாழ்ந்திருக்கிறேன் என்று சொன்னால் 47 ஆண்டு கால பயிற்சி. இவ்வளவு பயிற்சியை எடுத்து விட்டு என்ன நோக்கமோ அந்த நோக்கமே நிறைவேறாமல் எப்படி இருந்தனோ அதே மாதிரி வந்து நான் நிக்கிறேன் அப்படின்னு சொன்னா, இருக்கிறதுலயே கஷ்டப்பட்டு ஒரு ஸ்கூல்ல கொண்டு போய் நம்மளை சேர்த்து எப்படியாவது நீ ஆங்கிலம் கற்றுக்கொண்டு வர வேண்டும் அப்படின்னு சொல்லி தான் கஷ்டத்துக்கு தன்னுடைய சக்திக்கு மீறி பயங்கரமான முறையில சம்பாதித்து அதற்காக செலவழித்து வட்டிக்கு வாங்கி கஷ்டப்பட்டு ஒரு ஸ்கூல்ல சேர்த்து நீ எப்படியாவது படிச்சு வந்துரு அப்படின்னு சொல்லி ஒரு 3 வருடங்கள் 5 வருடங்கள் அல்லது ஒரு 10 வருடங்கள் நிறைய நீ நல்லா படிக்க சூப்பரா வரணும் வந்து நின்ற உடனே வாட் இஸ் யுவர் நேம் அப்படின்னு கேட்டா ததக பதக ஒருத்தர் முடிச்சா இங்கிலீஷே தெரியல அப்படின்னு சொன்னா, ஏன்னா 10 வருஷம் உன இதுக்காக தானடா செஞ்சேன் அப்படின்னு ஒரு மனிதன் எப்படிப்பட்ட விரக்தியில் மாறுவானா மாற மாட்டான். சராசரியான ஒரு மனிதன். அல்லாஹ் என்ன சொல்றான், குலிக மிம்மாயின் தாஃபிக், துள்ளி எழக்கூடிய ஒரு தண்ணீரில் இருந்து உன்னை படைத்தேன் அப்படிங்கிறான். அந்த துள்ளி எழக்கூடிய தண்ணீர் என்னன்னு எல்லாருக்கும் தெரியும். அதுதான் விந்து துளி. ஒரு அசுத்தமான தண்ணீரில் இருந்து படைக்கப்பட்ட ஒரு மனிதன், அல்லாஹ் திருமறையிலே சொல்கிறான், மனிதன் பலகீனமாக படைக்கப்பட்டான். பலகீனமான ஒரு மனிதன். எவ்வளவுக்கு பலகீனமான மனிதன் என்றால் ஒரு அரசன் அவ்வளவு திமிர் செய்கிறான் இறை தூதரை எதிர்த்து. அந்த அரசனுக்கான முடிவை எல்லாம் எதிர் வைக்கிறான், ஒரு சாதாரண கொசுவில் வைக்கிறான். ஒரு கொசு போய் மண்டக்குள்ள நுழைஞ்சி நின்றுச்சு அப்படின்னு சொன்னா அதை அவனால் எதிர்கொள்ள முடியவில்லை. ஒரு சாதாரண தலைவலியை நம்மால் எதிர்கொள்ள முடியவில்லை. நான் சிந்தித்தேன், நான் ஒரு முறை யோசித்தேன், நம்ம இவ்வளவு பேசுறோம், ஓடுறோம், வர்றோம், ஆடுறோம், நம்ம பெருசா நம்ம நினைக்கிறோம். எனக்கு வந்து முட்டில ஏசிஎல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு ஒரு ஆபரேஷன் பண்ணாங்க. அது அந்த ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரி, ஜவ்வு கிழிஞ்சிரும் இல்லையா? ஜவ்வு கிழிஞ்சா நோம்பு நேரத்துல நான் தானே பேசுறேன், நீங்க கவனிச்சுட்டு தானே இருக்கிறீங்க. கவனிக்கிறதே டயர்டாயிருதா என்ன? ஏசிஎல் இல்ல, ஏன்னா மத்த நாளை விட இப்பதான் கொஞ்சம் கேட்டு சொல்ல வேண்டியிருக்கு. ஏன்னா நம்மளுக்குள்ள ஒரு ஆகனி என்னன்னா, நம்ம கஷ்டப்பட்டு வந்து நின்று பேசிக்கிட்டு இருக்கிறோம், நல்லா ரிசீவ் பண்றாங்களா இல்லையா? எங்க விட்டேன்? ஜவு கிழிஞ்சதுல விட்டேன். அப்போ ஜவு கிழிஞ்சிருச்சு. அப்போ எனக்கு வந்து இந்த சவுந்தர பாண்டியன் கோன்சல் ஜாயின்ட்ல வந்து எங்க அப்பா அந்த நேரத்துல எனக்கு நான் படிச்சுட்டு இருக்கும்போது, மதரசால படிச்சுட்டு இருக்கும்போது ஆபரேஷன் பண்ணி ஜாயின் பண்ணாங்க. அதை வந்து அந்த ஜவுலாம் எழுதிட்டு அப்போ வந்து இந்த அனஸ்தீசியா இன்ஜெக்ஷன் போடுவாங்க இல்லையா, மருத்துவ பொருளுக்கு ஊசி போடுவாங்க இல்லையா, அதை வந்து முதுகுல போடுறாங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒன்றும் தெரியல, மயக்கமான மாதிரி ஆகி போச்சு. அப்புறம் ஆபரேஷன் நடக்குது. அப்போ ஒரு லேடி டாக்டர் கேட்குறாங்க, ஷால் ஐ இன்ஜெக்ட் யூ டு ஸ்லீப் அப்படின்னு கேட்டாங்க. அதெல்லாம் ஞாபகம் 2010 ஷால் ஐ இன்ஜெக்ட் யூ டு ஸ்லீப் அப்படின்னா. அப்புறம் அந்த இது மாட்டிருப்பாங்க இல்லையா, அந்த இது அதில் போட்டாங்க. அது போட்ட உடனே கொஞ்ச நேரத்தில் தூங்கிட்டு இருக்கிறேன், தெரியல. அதுக்கப்புறம் எல்லாரும் வேலையெல்லாம் முடிச்சுட்டாங்க, டிங் சவுண்ட் மட்டும் கேட்டுச்சு. அதுக்கப்புறம் வந்து பெட்ல போட்டுருக்காங்க. அதுவும் எனக்கு தெரியல. அப்ப என் கூட நான் எங்க அம்மா அப்பா கூட போயிட்டாங்க, நைட்டு லேட்டா போயிட்டாங்க. அவங்க சொல்லிட்டாங்க, ஆஸ்பத்திரி கிளம்பிடுங்க, காலையில தான் கொண்டு வருவோம், இன்டென்சிவ் கேர்ல வச்சிருக்கோம். அப்ப என்னுடைய நண்பர் இங்க வந்திருக்காரு, பையன் டீன் சொல்லிட்டு நைட்டு இருந்தாரு. போனது வச்சுட்ட உடனே நான் யோசிக்கிறேன், நம்ம இப்ப எதிர்த்து நடக்க முடியுமா? வலினால இல்ல, அந்த ஊசி இன்ஜெக்ஷன் போட்டிருக்காங்கல்ல, அது என்ன செய்யுதுன்னா கரெக்டா நம்ம தொப்புளுக்கு கீழே எல்லாமே எதுவுமே வேலை செய்யுது. என் காலை தட்டுறேன், முடியல. நான் என் காலை தூக்கணும்னு நினைக்கிறேன், முடியல. ரைட்ல தான் ஆபரேஷன் பண்ணிக்கிறேன், லெஃப்ட்ல எடுக்கலான்னு பாரு, லெஃப்ட்லயே தூக்க முடியல. எந்திரிக்கலான்னு பாக்குறேன், முடியல. அப்ப இட்லி கேட்கறேன், இட்லி தான் தருவாங்க, இதுல அவங்க கனெக்ட் பண்ணி இட்லி மட்டும் தான் தருவாங்க. இல்ல நீங்க யூரின் போனாதான் தருவோம் அப்படிங்கிறாங்க. இப்ப எனக்கு யூரின் என் கண்ட்ரோல்ல வரவும் மாட்டேன். எவ்வளவு கேவலமான பிறவியாக நான் இருக்கிறேன், எவ்வளவு பலகீனமாக இருக்கிறேன். என் உடலே நானே கண்ட்ரோல் பண்ண முடியல. ஆனால் என்னை போன்ற மனிதனுக்கு ஒரு சாதாரண விரக்தியை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. உன்னை 5 வருஷம் படிக்க வச்சனே, உன்னை 10 வருஷம் படிக்க வச்சனே, ஒரு 2 வார்த்தை ஆங்கிலத்தை உனக்கு படிக்க தெரியல, நான் விரக்தி ஆயிடுறேன். ஆனால் அனைத்தையும் படைத்து பரிபாலித்து நமக்கான அனைத்தையும் சீராக செய்த இறைவன் நோன்பை நோன்பதற்கான ஆற்றலை கொடுத்து காசா போன்று குண்டுமலை பொழியாத ஒரு நல்ல நாட்டிலே வாழ வைத்து, உணவுகள் இல்லாத நைஜீரியா, சோமாலியா போன்ற நாட்களிலே ஊர்களிலே நாடுகளிலே வாழ வைக்காமல் நல்ல வளம் பொருந்திய நாடுகளிலே வாழ வைத்து, பசியால் பட்டினியால் பஞ்சத்தால் வாழி விடாமல், குறைந்தபட்சம் உணவுக்காக நீங்கள் செத்து விடாத அளவுக்கு இல்லாமல் உணவுக்காவது உங்களை சிறப்பான முறையிலே கொடுத்து, வாடகை வீட்டிலாவது உங்களை நல்ல முறையில் வாழ வைத்து, நோன்பு நோற்பதற்கான ஆற்றலை கொடுத்து அனைத்தையும் கொடுத்திருக்கிறான் அல்லாஹ். ஆனால் அந்த அல்லாஹ்வை
அந்த அல்லாஹ் விரக்தியானாலும் பரவாயில்லை, நான் எனக்கு என்ன தோணுதோ நான் அதான் செய்வேன் என்று ஒரு நோன்பை நோட்டால் அது எப்படி இருக்கு? துள்ளி எழக்கூடிய அற்பமான அசுத்தமான ஒரு வித்திலிருந்து படைக்கப்பட்ட மனிதன் தான் விரக்தி அடைவதை ஏற்றுக்கொள்வதில்லை, தான் ஏமாற்றம் அடைவதை ஏற்றுக்கொள்வதில்லை. ஆனால் படைத்த அல்லாஹ் நம்மை கண்காணித்துக் கொண்டே இருக்கிறான். இந்த நோன்பினுடைய மாண்பு மாற்றப்படும் பொழுதெல்லாம், இந்த நோன்பினுடைய நோக்கம் நிறைவேறாமல் போகும்போதெல்லாம் யார் விரக்தியாகிறார்? நிச்சயமா யார் விரக்தியாக்கி இருக்கிறோம்? அந்த வல்ல ரப்புல் ஆலமீனை விரக்தியாக்கி கொண்டிருக்கிறோம், அவனை ஏமாற்றுவதாக நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அலைஸல்லாஹு பிஅஹ்கமில் ஹாக்கிமீன். அல்லாஹ் ஞானவான்களுக்கு எல்லாம் ஞானவான், அல்லாஹ் சக்தி படைத்தவர்களுக்கு எல்லாம் சக்தி படைத்தவன், அல்லாஹ் அதிகாரிகளுக்கு எல்லாம் அதிகாரி, அல்லாஹ் ஆட்சியை பொருந்தியவர்களுக்கு எல்லாம் ஆட்சி பொருந்தியவன். அவனை யாரும் ஏமாற்றுவோ விரக்தி அடையவோ முடியாது. நாம் தான் ஏமாற்றமடைந்து மறுமையில் இறுதியாக விரக்தி அடைந்து நிற்போம். يوم يعض الظالم على يديه ويقول يا ليتني اتخذت مع الرسول سبيلا يا ويلتى ليتني لم اتخذ فلانا خليلا என்று மறுமையில் கதறுவான். நோன்பை பாழடித்த ஒருவன், நோன்பினுடைய மாண்பை மாசுபடுத்திய ஒருவன் மறுமையில் எப்படி கதறுவான்? யௌம யஅது ظالم على يديه. இந்த அநியாயக்காரர்களை, பொதுவாக அநியாயக்காரர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். நோன்பை பாழடித்தவனை விட ஒரு பெரிய அநியாயக்காரனை பார்க்க முடியுமா? நோன்பிற்கான மாண்பு கிடைத்தும் அதை பாழடித்தவனை விட ஒரு பெரிய அநியாயக்காரனை பார்க்க முடியுமா? அந்த அநியாயக்காரன் தன்னுடைய கைகளை கடித்து கதறுவான். யௌம யஅது ظالم على يديه ويقول يا ليتني اتخذت مع الرسول سبيلا. அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றி வந்திருக்க வேண்டுமே, ரசூலுல்லாஹ் எப்படி எல்லாம் நோன்பு வைத்தார்களோ அப்படி வைத்திருக்க வேண்டுமே, அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி எல்லாம் இந்த வாதத்தை பயன்படுத்தினார்களோ அப்படி எல்லாம் பயன்படுத்தியிருக்க வேண்டுமே என்று கதறுவான். அந்த கதறலுக்கு காரணம், அந்த கதறலுக்கு அர்த்தம் இருக்குமா? அந்த கதறலுக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்குமா? அல்லாஹ் அந்த போன்ற கதறல்களை குர்ஆனிலே சுட்டிக்காட்டும் பொழுது வெட்டுக்கூச்சல் என்று சொல்றாங்க. யாருக்கு விரக்தி, யாருக்கு நஷ்டம்? மீண்டும் சொல்லுவார், யாரெல்லாம் தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸை சேர்த்துக்கிட்டு கூட கூட்டிக்கிட்டு போய் இருக்கிற நாட்களை வீணடித்தானோ, நோம்பு நேரமா இருக்குது நைட்ல அப்படியே சுத்திட்டு வரலாம் வா அப்படின்னு சொல்லி யார் தன்னுடைய நாட்களை வீணடித்தானோ, நோம்பு நாளா இருந்தா என்ன, நோம்பு திறந்த உடனே தான் நமக்கு தம் அடிக்கிற டைம் கிடைக்குது, வா போய் தம் அடிக்கலாம் என்று யார் சும்மா இருக்கிற தூண்டி விட்டு எடுத்து விட்டானோ, நோம்பு நேரம் தானே வா இந்த மாதிரி ஆட்டம் பாட்டம் பண்ணிட்டு வரலாம் வா அப்படின்னு சொல்லி சும்மா இருக்கிறவன் யாரு தூண்டி விட்டு எடுத்து விட்டானோ, அவன் பேச்சு இவன் கேட்டானோ. இந்த 27 நம்ம பார்க்கணும் இல்லையா? 27 ஒரு வாட்டி மயிலாப்பூர்ல பள்ளியில எனக்கு 27 அப்போ உரை இரவு உரை. அப்ப அன்னைக்கு அந்த பயானெல்லாம் முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் டைம் நான் அப்பதான் இங்க கூட சொல்லி ஷேர் பண்ணேன், தொப்பி போட்டு இருக்கிறதுக்கு பயமா இருந்துச்சு. தொப்பி போட்டவங்க தான் பிடிக்கிறான் போலீஸ். நைட்ல எல்லாம் பைக் ரைடு போறாங்க. அப்ப நானும் பைக்ல வந்து அங்க இருந்து கிளம்புறேன். அப்ப கிளம்பி வரும்போது ஒரு 5-6 இளைஞர்கள், தொப்பி போட்ட முஸ்லீம் இளைஞர்கள் 27 சிலரின் நம்பிக்கையின்படி அன்னைக்குதான் இருக்காது. அந்த 27ல கரெக்டா நம்ம அந்த தீவு திடல் திரும்ப பார்த்தீங்களா, அந்த டர்னிங் கிட்ட ஒரு 2-3 திருநங்கைகள் நிற்கிறார்கள். அங்க போய் நின்று அந்த திருநங்கை கிட்ட பேசிட்டு இருக்கிறாங்க அந்த பைக் ரைடு. அப்ப இப்படி எல்லாம் ஒரு நோன்பை பாலடித்து விட்டு என்ன பிரயோஜனம் கிடைச்சிட போகுது? அல்லாஹ் அது சும்மா சொல்லக்கூடாது. இந்த மார்க்கம் அவ்வளவு அற்புதமான மார்க்கம். ஃபலைஸ லில்லாஹி ஹாஜத்துன் ஃபீ அன் யதஅ தஆமஹு வ ஷராபஹு. நெத்தியடி வார்த்தை. நீங்க எதையுமே மாத்திக்கல, எதையுமே நீங்க சேஞ்ச் பண்ணல. ஃபலைஸ லில்லாஹி ஹாஜத்துன். அல்லாஹ்வுக்கு ஒரு எந்த பிரயோஜனமும் இல்லை. அல்லாஹ்க்கு என்ன தேவைங்கறாங்க? எதனால? ஃபீ அன் யதஅ தஆமஹு வ ஷராபஹு. நீ சோத்த விட்ட அப்படிங்கிறதுக்காக, நீ குடிக்கிறத விட்ட அப்படிங்கிறதுக்காக உன்னை படைத்த அல்லாஹ்வுக்கு என்ன தேவை? இவன் நினைச்சுக்கிறான் கட்டுப்படா இருந்திருக்கிறோம், ஐயோ ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கிறோம், எல்லாம் அல்லாஹ் அவ்வளவு இங்க இருக்கிற அல்லாஹ் நான் இப்ப பட்டினி கடந்துதான் இவ்வளவு தூரம் உயர போறான் அப்படிங்கிற எண்ணத்தை சைத்தான் கொடுக்குறான். நீ பட்டினி இருக்கிறது அதுவே பெரிய சாதனை. எல்லாருமே சைத்தான் என்ன போடுறான்? நீ எப்படிப்பட்டவன், நீ எப்படி எல்லாம் பீஃப் பிரியாணி சாப்பிடுவ, நீ எப்படி எல்லாம் வந்து பிரியாணி இல்லாம சாப்பிடவே மாட்டேன், நான்வெஜ் இல்லைன்னா வீட்டுல ஏத்துக்கவே மாட்டேன், நீ பாரு எவ்வளவு பட்டினி கிடைக்குது. சைத்தான் மனசு எதை போடுறான்? நம்ம பட்டினி இருக்கிறோம்ல, இந்த பட்டினியை தான் பெருசா பேசுறான் சைத்தான் மனசு. சைத்தான் இல்ல இருந்தாலும் அவனுடைய ஸ்டார்டிங்ல சொன்னல என்னது அவன் ஏற்கனவே கொடுத்த பழைய ட்ரைனிங். அந்த ட்ரைனிங் என்ன சொல்லுதுன்னா ஒண்ணும் இல்ல, நம்ம நோம்பு நம்ம கஷ்டப்பட்டு பசிச்சிருக்கிறோம்ல, அதுவே அல்லாஹ் பண்ற மிகப்பெரிய தியாகம். அதான் ஓடுது மைண்ட். இதுல என்ன கிடைக்கும் என்ன தெரியாது, நான் பட்னியா இருக்கிறேன், அது வந்து நான் அல்லாஹ் செஞ்சுட்டேன். நான் வந்து காலையில சாயங்காலம் வரைக்கும் எதையும் திங்காம என்ன ரூம்ல அடைச்சு வச்சு அடிச்சு சாப்பிடுனா கூட, என்ன அடிச்சு சாப்பிட சொன்னா கூட சாப்பிட மாட்டேன். யாருக்குமே தெரியல ஒரு காரணம் தண்ணி குடிச்சா குடிச்சிருவீங்களா?
நோம்புடைய மாண்பை கரெக்டா ஃபாலோ பண்றோமோ இல்லையோ என்ன செய்ய மாட்டோம், குடிச்சிட மாட்டோம். பட்னி இருக்கிறத கரெக்டா இருக்கும். அதனால தான் அதை குறிப்பிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபலைஸ லில்லாஹி ஹாஜத்துன் ஃபீ அன் யதஅ தஆமஹு வ ஷராபஹு. நீ உணவை விட்டதனால், நீ தண்ணீரை அருந்தாமல் விட்டதனால் அல்லாஹ்வுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. அப்ப மறுமையில் அவனுடைய கைகளை கடித்துக் கொண்டு என்ன சொல்லுவான், அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றி இருக்க வேண்டுமே, யா வைலத்தா லைத்தனி லமத்தகிது ஃபுலானன் கலீலா, இவனை போய் என்னுடைய நண்பனாக தேர்ந்தெடுத்தேனே, ஃபகத் அதல்லனி சலீலா, அவன் என்னை வழிகெடுத்து விட்டானே என்று சொல்லுவான். இந்த நோன்பு எல்லாருக்கும் கிடைக்கிற ஒரு வாய்ப்பு இல்ல. முந்தா நேத்து ஒருவரை சந்தித்தேன் ஒரு வெளிநாட்டிலே. அப்போ அவர் சொன்னார், சின்ன வயசுல எனக்கு குண்டடிப்பட்டு விட்டது, அதனால் நான் நோன்பு நோற்பதில்லை. எனக்கு டக்குன்னு தோணுது, அவர் தன்னை பெருமையா சொல்லிட்டு சொன்னாரோ என்னமோ, எனக்கு டக்குன்னு தோணுது, இப்படி எல்லாம் ஏதாவது ஒரு அடிபட்டுச்சுன்னா வாழ்க்கை பூரா நோம்பு நோக்காமே போயிருமோ அப்படிங்கிற ஒரு பயம். அப்ப அந்த மாதிரி நம்மளுக்கு எதுவும் வைக்கல. நோம்பு எல்லாரும் நோம்பு நோக்கிற ஒரு ஆற்றலை கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அவருடைய உதவியாளர் கேட்டேன், சொல்றாரு இல்ல சும்மா பெருமைக்கு எதுவும் பேசுறாரு இல்ல, அவர் பெல்ஜியம்ல ஒரு விஷயம் நடந்துச்சு, அப்ப சுட்டாங்க, அவர் உண்மையிலேயே 2 ஓட்டை இருக்கு வயித்துல, அதனால அவர் கரெக்டா சொன்னார், அவர் சொன்னது அப்படியே மாத்தாம சொன்னார், 2 ஓட்டை இருக்குது, அதனால அவர் நோன்பு வைக்கிறார். அப்ப யோசிச்சேன், இந்த மாதிரி ஏதாவது ஒரு விபத்து ஏற்பட்டு, இந்த மாதிரி ஏதாவது நிறைய பேருக்கு சுகர் அதிகமா தான் நோன்பு வைக்கிறது இல்ல, அப்படி ஏதாவது ரொம்ப ஹெவி ஆயிடுச்சுன்னா நோன்பு வைக்க முடியாம ஒரு சூழல் வந்து விடுமோ, அப்ப அப்படியெல்லாம் இல்லாமல் உடலை ஆரோக்கியத்தை கொடுத்து, நோன்பு வைப்பதற்கான வாய்ப்பை கொடுத்து, ஆற்றலை கொடுத்து, சூழலை கொடுத்து, அரசியல் சூழலை கொடுத்து, பூலோக சூழலை கொடுத்து, பொருளாதார சூழலை கொடுத்து, எல்லாவற்றையும் அல்லாஹ் கொடுத்து வைத்திருக்கிறானே. நோன்பு காலங்களில் கூட போர்களுக்கு கிளம்புவதற்கான சூழலில் அல்லாஹ்வுடைய தூதரின் தோழர்கள் இருந்தார்களே, நோன்பு திறப்பதற்கு கூட போதுமான உணவுப் பொருட்கள் இல்லாமல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்து மக்கள் இருந்தார்களே. கடுமையான பசி நேரத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கிளம்பி வெளியே வருகிறார்கள். கடுமையான பசி நேரத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கிளம்பி வெளியே வர்றாங்க, ஏதாவது உணவு கிடைக்குமா என்று. உமர் ரலியல்லாஹு அன்ஹு கிளம்பி வெளியே வர்றாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்துட்டு நம்ம எங்க போலாம் அப்படின்னு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு நிக்கிறாங்க. அப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு போய் சந்திக்கிறாங்க. சந்தித்து எப்படி இருக்கீங்க என்ன இதெல்லாம் பேசுறாங்க. எல்லாத்தையும் பேசுறாங்களே தவிர முக்கியமா கேட்க வேண்டியது எது, சாப்பிட்டீங்களான்னு கேட்கல. சரி, அப்புறம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு வாயை வச்சு கேட்கறாங்க, இல்ல சாப்பிடலான்னு வந்தேன், ஏதாவது கிடைக்கும். அஹ்ரஜனி மா அஹ்ரஜக, உம்மை எது வெளியேற்றியதோ அதுதான் என்னையும் வெளியேற்றியது. 2 பேரும் உணவு பொருள் ஒண்ணும் கிடையாது. அப்ப 2 பேரும் சேர்ந்தாலே அடுத்து எங்க போகணும் ஆட்டோமேட்டிக்கா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப 2 பேரும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப ரசூலுல்லாஹி சொன்னாங்க, அஹ்ரஜனி மா அஹ்ரஜகுமா, உங்கள் இருவரை எது வெளியேற்றியதோ அதுதான் என்னையும் வெளியேற்றியது. அங்கேயும் ஒண்ணும் கிடையாது, உணவு சாப்பிடுறதுக்குலாம் ஒண்ணும் கிடையாது. 2 பேரும் வெளியே. அப்ப 3 பேரும் சேர்ந்து அபூ அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுக்கு போறாங்க. அபூ அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்த உடனே கொஞ்சம் லேசாக பழுத்த பேத்தம்பள கொலையை எடுத்து வச்சுட்டு, நீங்க சாப்பிட்டுட்டு இருங்க, உடனே நான் ரெடி பண்றேன் அப்படின்னு சொல்லி போய் ரொட்டி அதுக்கான கறி எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணிட்டு கொடுக்குறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அந்த உணவை எடுத்து ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ஃபாத்திமா கொடுத்துட முடியுமா, என் பிள்ளைய ரொம்ப நாளா சாப்பிடல அப்படின்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதற்கு பின்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த உணவுக்கு கூட நீங்கள் அல்லாஹ்விடத்தில் நன்றி செலுத்த வேண்டும் அப்படிங்கிறாங்க. அப்ப உமரெல்லாம் அடுத்த கேள்வி டான்னு கேட்டுறாங்க, நம்ம வீட்டுல உணவு இல்ல, நம்மளே எங்க வந்திருக்கிறோம், நம்மளே இன்னொரு ஆண்டு வந்து உணவு, அதான் யதார்த்தம். இதற்குமா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் கடுமையாக தாகித்திருக்கும் நிலையில் அல்லாஹ் உங்களுக்கு தருகின்ற ஒரு மிடர் தண்ணீருக்கு கூட நீங்கள் நன்றி செலுத்த வேண்டும் என்றார்களே. அல்லாஹ் நம்ம எப்படி எல்லாம் நோன்பு நோக்க வைத்திருக்கிறான், வகை வகையான உணவுகளை தந்திருக்கிறானே, வகை வகையான பானங்களை தந்திருக்கிறானே, புதுசாவும் கண்டுபிடிக்கிறோமே, புதுசாவும் கண்டுபிடித்து நோன்புகளை திறக்கிறோமே, சஹருக்கு வைக்கிறோமே. அவ்வளவு கோபம் வருகிறதே நம்முடைய மனைவிமார்களின் மீது, நம்முடைய வீட்டு பெண்களின் மீது. இதை ஏன் இப்படி செய்யவில்லை, நான் இதைத்தான் தின்வேன் உனக்கு தெரியாதா, இதை ஏன் வைக்கல, நடக்குதா இல்லையா எல்லார் வீட்லயும், இதையே வைக்கல, இதையே கொடுக்கல, நம்ம சாப்பிடறதே காலையில தானே, இப்ப விட்டுட்டு அதுக்கப்புறம் சாப்பிடவே முடியாது என்றெல்லாம் வரிந்து கட்டி கொண்டு நாம் உணவு வகைகளை அடுக்குகிறோமே, மாலை நேரங்களில் அடுக்குகிறோமே. இந்த நோன்பினுடைய மாண்பின் முக்கியத்துவத்தை மகத்துவத்தை மறந்து விட்டோமே. எந்த ஒரு நோன்பு ஒரு மனிதனை ஹாலிஸான முஹ்லிஸான இஹ்லாஸுடையவனாக மாற்றவில்லையோ அந்த நோன்பு பயனற்ற நோன்பாகி போகுமே. எந்த ஒரு நோன்பு நமக்குள் தக்வா என்ற இறையச்சத்தை உண்டாக்கவில்லையோ அந்த நோன்பு பயனற்ற நோன்பாக மாறி போகுமே. எந்த ஒரு நோன்பு நம்முடைய பாவங்களை மன்னிக்க பெற வைக்கவில்லையோ அந்த நோன்பு பயனற்ற நோன்பாக மாறி போகுமே. எந்த ஒரு நோன்பு அல்லாஹ்விடத்தில் நெருக்கடி நமக்கு ஏற்படுத்தவில்லையோ அந்த நோன்பு பயனற்ற நோன்பாக மாறி போகுமே. எந்த ஒரு நோன்பு நம்முடைய தீய பழக்கங்களை விட்டுவிட்டு நன்மையின் பக்கமாக நம்மை முழுமையாக மாற்றவில்லையோ அந்த நோன்பு பயனற்ற நோன்பாக மாறி போகுமே. எந்த ஒரு நோன்பு நம்முடைய முந்தைய பழக்கங்களை விட்டுவிட்டு புதிய பல நல்ல பழக்கங்களை நமக்கு கற்றுத்தரவில்லையோ
அந்த நோன்பு பயனற்ற நோன்பாக மாறி போகுமே. எந்த ஒரு நோன்பு நம்மை கஞ்சத்தனத்தை விட்டு மாறுபடுத்தி தாராளமாக செலவு செய்யும் பக்கமாக நம்மை அழைத்து வரவில்லையோ அந்த நோன்பு பயனற்ற நோன்பாக மாறி போகுமே. எந்த ஒரு நோன்பு நம்மை அசிங்கத்தை விட்டும் அருவருப்பை விட்டும் காப்பாற்றவில்லையோ, நம்மை தடுக்கவில்லையோ அந்த நோன்பு பயனற்ற நோன்பாக மாறி போகுமே. எந்த ஒரு நோன்பு நாம் முன்பு செய்த அத்தனை பாவங்களை விட்டும் அல்லாஹ்விடத்தில் இந்த மாதத்திலேயே மன்னிப்பு கேட்டு நம்மை திருந்தி நல்லவர்களாக மாற்றவில்லையோ அந்த நோன்பு பயனற்ற நோன்பாக மாறி போகுமே. அவசியமே இல்லையே. நான் பசித்திருந்தேன் அல்லாஹ்விடத்திலே தம்பட்ட வடித்தாலும் அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சூழலை சொல்லி காட்டினார்கள். அவனுடைய அமல்களை பழைய துணியை சுருட்டி அடிப்பதை போல இப்படி சுருட்டி அல்லாஹ் அவனுடைய முகத்திலே வீசி எறிவார் என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். என்ன செய்ய போகிறோம்? அப்படி வீசி எறியறதுக்கு பேசாம நோன்பு இல்லாம இருந்துடலாம் போல இருக்கு. ரசூல் அப்படிதான் சொல்றாங்க. நீ சோறு இல்லாம இருந்து தண்ணி இல்லாம இருந்து அல்லாஹ்க்கு என்ன பண்ணுவீங்க? அல்லாஹ் அந்தஸ்து உயர்ந்திருக்கணும். நீங்க வைக்கிற நோன்புல நீங்க பசிச்சிருக்கிறதுனால அப்படியே அல்லாஹ்க்கு வந்து தரஜா உயர்ந்திருக்கும் இல்லையே. இப்படி ஒரு நோன்பு ஏன் கேட்க வேண்டும்? அவசியம் இல்லாத, அர்த்தம் இல்லாத, பிரயோஜனம் இல்லாத ஊர் உலகத்துக்கு காட்டுகிற நோன்பு. அதற்கு தான் சொன்னேன் இஹ்லாஸை வளர்க்க வேண்டும் நோன்பு. அந்த நோன்புக்குள்ளேயே இஹ்லாஸுடைய சப்ஜெக்ட் மெயினா இருக்குது. ஏன்னா இஹ்லாஸும் இறையச்சமும் ஒன்றிணைஞ்சு சொல்லி தர மாண்பு தான் நோன்பு. அதனால்தான் நம்ம நோன்பு இருக்கீங்களான்னு கேட்டா நிறைய பேர் என்ன சொல்லுவோம்? நோன்பு இருக்கீங்களா கேட்டா என்ன சொல்லுவோம்? பெரும்பாலும் என்ன பழக்கி கொடுத்துருக்காங்க சின்ன வயசுல அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லுவோம். அது ஏன்? அந்த ஆமாங்கிற ஒரு பெருமை கூட இருக்க கூடாதுங்கிறதுக்காக அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ் இல்ல அல்லாஹ்க்கு எல்லா புகழும். ஏன்னா அந்த நோன்பு அதுல இஹ்லாஸ் தனியா ஒரு பாத்ரூம்ல ஒளிஞ்சிருந்தா கூட கையில ஒரு பெரிய வாட்டர் கேன் இருந்தா கூட ஒரு பப்ளிக் எக்ஸ்பெரிமெண்ட் ஒன்று பார்த்தேன் அந்த நேரத்தில். ஒரு லேடி முஸ்லீம் லேடி நடந்து வராங்க. அப்போ ஒருத்தர் வந்து கருப்பர் இனத்தை சார்ந்த ஒருத்தர் வர்றாரு. வந்து உங்களுக்கு ஒரு சின்ன சேலஞ்சு, நீங்க இந்த மாசம் நோம்பா, நீங்க ஹிஜாப் போட்டு நீங்க நோம்பா அப்படின்னு. ஆமா ஒன்னும் இல்லை, யாரும் இல்லை, இந்த தண்ணி மட்டும் குடிச்சிருங்க, நான் உங்களுக்கு இது தரேன்னு இவ்வளோ ஒரு கட்டா ஒரு $1 தராரு. இல்ல வேணாம் அப்படிங்கிறேன். இல்ல நான் அப்படி பண்ண மாட்டேன் அப்படிங்கிறாங்க. கையிலாவது பிடிச்சிக்கங்க, பிடிச்சிக்கிட்டு நீங்க சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணுங்க. பிடிச்சிக்கிறாங்க. பிடிச்சிட்டு இப்ப சொல்லுங்க அப்படி வாட்டரையும் கையில கொடுத்துறாரு. இல்லைங்க அது முடியாது. திரும்ப இன்னொரு கட்டு 2 கட்டா கொடுத்துருனே. அப்போ இல்ல முடியாதுன்னு கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணா அந்த ஐபோன் புது மாடல் எடுத்து கொடுத்துட்டு 3 இது வச்சுட்டு இப்ப குடிங்க அப்படிங்கிறாங்க. அப்ப முடியாது, நீங்க ஒரு அபரிமிதமான மற்ற காலங்களில் நம்ம நிலைமை வேற. அந்த நோம்புல மட்டும் எப்படி இருக்கும்? ரொம்ப உறுதியா இருக்கும். அதெல்லாம் யார் கொடுத்தாலும் எதுக்காகவும் நோம்பு விட்டுறக்கூடாது. இறையச்சம் நம்மளே அறியாம அது இறையச்சம் வந்து அப்படி பிராக்டிஸ்ல வந்துடும். அதுக்கப்புறம் அவன் வந்து இல்ல இது சும்மா தான் கேமரால நாங்க ரெக்கார்ட் பண்றோம், ஒரு இதுக்கு தான் பண்றோம், இந்தாங்க உங்களுக்கு இந்த ஒரு முசல்லா, அதுக்கப்புறம் அந்த தஸ்பீ மணி அந்த மாதிரிலாம் கொடுக்குறாங்க, அன்பளிப்பா கொடுத்து எடுத்துருக்கோம். பார்க்க ஒரு நல்லா இருந்துச்சு. ஆனா அது என்ன வருது, நான் ஐபோன் தராங்க, கட்டுக்கட்டா பணம் தராங்க, என்ன செய்ய மாட்டோம். நீங்க வலுவா மறுக்காததை பார்த்தா ஒரு கட்டுக்கட்டா பணம் கொடுத்து அல்லாட்டு வேணும், அப்புறமா போய் தவா பண்ணிக்கலாம் முடிச்சிருக்கீங்க. அப்படிதானே? நம்ம யாரும் அந்த முடிவு வர மாட்டோம். எவ்வளவு தனியா எவ்வளவு முடியாத சூழ்நிலை இருந்தா கூட பயங்கரமான ஆட்கள் கூட. ஏன்னா ஒரு நண்பர் வந்து எனக்கு சொன்னாரு, இங்க பக்கத்துல தான் ஏரியா பேர் சொன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஒரு கதையை சொன்னார். நோம்புல அவரை மாதிரி சுத்தி பள்ளியாசல் ஒர்க்கும் தரப்பான தொழில் அவ்வளவு பர்ஃபெக்டா இருப்பாரு. தொப்பியோடவே இருப்பாரு, பயங்கரமா தாடி வளர்த்துக்குவாரு. இங்க ஒரு ஏரியா லோக்கல் ஏரியா முஸ்லீம்ல அதிகமா இருக்கிற ஏரியா தான். அங்க இருப்பாரு, பயங்கரமா இருப்பாரு. முடிச்சு பெருநாள் அன்னைக்கே சரக்கு போட்டுருவாருங்க. அவருடைய முடிவு எப்படி இருந்துச்சு தெரியுமா? அவர் இங்க சென்னையிலே வந்து மௌத்தாயிட்டாரு. 3 நாள் கழித்து தான் அவர் உடல் கிடைச்சிருச்சு. அவங்க குடும்பத்தினர் எங்கேயோ சரக்கு போட்டு செத்துட்டாரு. நீங்க நோன்பு இருந்து பள்ளிவாசல பெருக்கி முடிவு பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? வல ஆகிபத்துல் லில் முத்தகீன், நல்ல முடிவை அல்லாஹ் இறையச்சம் உடையவர்களுக்கு தான் வைத்திருக்கிறார். இது வந்து சீசனல் பிராக்டிஸ் கிடையாது. ஃபாஸ்டிங் இஸ் நாட் a seasonal practice. சும்மா அப்படி வந்தோம், இந்த சீசனுக்கு பிராக்டிஸ் எடுத்தோம், அப்புறம் அவுட் ஆஃப் ஃபார்ம் ஆயிட்டோம், ஆக முடியாது. அதுக்கான வாய்ப்பே கிடையாது. இந்த நோன்புதான் உலகத்தில் எந்த மதத்திலும் எந்த மார்க்கத்திலும் எந்த சித்தாந்தத்திலும் சொல்லப்படாத ஒரு டிஸ்டிங்டிவ், ஒரு ஸ்பெஷல் கேரக்டரிஸ்டிக், ஒரு யூனிக் வே ஆஃப் பிராக்டிஸ். இந்த மாதிரி எங்கேயுமே கிடையாது. பசித்திருக்கிற சப்ஜெக்ட் நிறைய பேருக்கு வேற வேற மாதிரி இருக்கலாம். ஆனா நமக்கு இருக்கிற மாதிரியான ஒரு கான்செப்சுவலைஸ்டு ஃபாஸ்டிங் வந்து உலகத்தில் எங்கேயும் கிடையாது. இதையும் அழகாக அல்லாஹ் கொடுத்திருப்பது காரணம் இல்லாமல் அனைத்தையும் அர்த்தத்தோடும் காரணத்தோடும் உலகத்தை முழுக்கவும் அர்த்தத்தோடும் காரணத்தோடும் படைத்த அதே அல்லாஹ், பல நபிமார்களையும் வேதங்களையும் காரணத்தோடு படைத்த அதே அல்லாஹ், தொழுகை, ஜகாத், ஹஜ் என்று இன்ன பிற கடமைகளை காரணத்தோடு கடமைப்படுத்திய அதே அல்லாஹ்,
நல்ல பண்புகள், மாண்புகள், நல்ல செயல்கள், ஜகாத்துகள், தான தர்மங்கள் என்று பல நன்மையான பழக்கங்களை நமக்கு கடமையாக்கிய அதே அல்லாஹ் தான் இந்த நோன்பையும் காரணத்தோடு கடமையாக்கி இருக்கிறான் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். அந்த காரணத்தை புரிந்து, அந்த காரணத்தின்படி நடந்து, அந்த காரணத்தை ஏற்று சிறப்பான முறையில் இந்த நோன்பை நோற்று அந்த முழுமையான நோக்கத்தை நிறைவேற்றக்கூடிய நன்மக்களாக உங்களை குறிப்பாக பேசி என்னை மனதால் யாருக்கு இந்த நோன்பு 30 நாள் முடிஞ்சு நாம பெருநாள் தொழுகைக்கு வரும்போது முழுமையான இஹ்லாசுடைய நபராக இந்த நோன்பு யாரை மாற்றவில்லையோ அந்த நோன்பு பயனற்றது. யாரை முழுமையாக இரையச்சமுடைய நபராக இந்த நோன்பு மாற்றவில்லை, அது குறைந்தபட்சம் இரையச்சத்தின் பக்கமான டெவலப்மெண்ட், இதுக்கு மேல நம்ம டெவலப் ஆயிட்டு வரணும், நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம இரையச்சம் கூடிட்டு இருக்குது அப்படிங்கிற வகையில அந்த நோன்பில் யார் தீர்மானம் எடுக்கிறது. பிகாஸ் ஈத் இஸ் தி டே ஆஃப் ரெசல்யூஷன். ஈதுங்கிறது கொண்டாடுறது மட்டும் கிடையாது, அது வந்து ஒரு தீர்மானத்தினுடைய 30 நாள் பிராக்டிஸா அன்னைக்கு தீர்மானம் எடுத்து மற்ற 11 மாசத்துல கிளியர் பண்ணணும். மற்ற 11 மாசம் நம்மளுக்கு சார்ஜ் இறங்கும் கொஞ்சம் கொஞ்சமா. 11ஆம் மாசம் இறங்கினோடனே திரும்ப அந்த மாசம் சார்ஜ் ஏற்றி அதுக்குதான் ரமலான் வாக்கு அல்லாஹ் தருகிறார். அப்ப யாரை காலிசாகவும் முத்தகையாகவும் இந்த ரமலான் மாற்றவில்லையோ அவர்கள் பெருநாளுக்கே அர்த்தமில்லாத கொண்டாட்டத்தை தான் கொண்டாடுறாங்க. எல்லாரையும் போல காரணம் இல்லாமல் இன்னும் கரெக்டா ஆப்டா சொல்லணும் அப்படின்னா இறையச்சத்தையும் இஹ்லாஸையும் தராத ஒரு நோன்பு, இஹ்லாஸையும் இறையச்சத்தையும் தராத ஒரு நோன்பு அவருடைய பெருநாள் கொண்டாட்டத்திற்கும் பொதுவாக மற்றவர்கள் காரணமே இல்லாமல் நியூ இயர் வந்துருச்சுன்னு கொண்டாடுறாங்கல்ல அந்த கொண்டாட்டத்துக்கு பெரிய வித்தியாசம். அவனுடைய ஏதாவது காரணம் இருக்கா? சரி இப்ப நியூ இயர் வந்துச்சு என்ன பண்ண போற? அவனோட ரீசன் இருக்கா நியூ இயர் கொண்டாடுறதுல? நியூ இயர்னு ஒன்று கொண்டாடுறான், ஏதாவது ஒரு ரீசன் இருக்கா அவனுக்கு? ஒரு லாஜிக்கல் ரீசன் இருக்கா? எப்படி அர்த்தமில்லாத கொண்டாட்டமோ ஒரு நியூ இயரை கொண்டாடுவது எப்படி அர்த்தமில்லாத கொண்டாட்டமோ அப்படித்தான் அன்றைக்கு அந்த பெருநாளை கொண்டாடுவதற்கும் எந்த அர்த்தமும் இருக்காது. ஆக்சுவலி ஸ்பீக்கிங் ரியல் டைம் சினாரியோ அந்த அர்த்தமே எப்போ வருது அப்படின்னா இந்த நோன்பை முழுமையாக நோற்று அந்த நோன்பினுடைய மாண்புகளை மிகச்சரியாக நிறைவேற்றி அந்த நோன்பினுடைய நோக்கத்தை தாத்பரியத்தை புரிந்து யார் ஒருவன் அதை முழுமையாக வைத்தானோ அவனுக்கு மட்டும்தான் அந்த பெருநாளை கொண்டாடுவதற்கான உரிமையே இருக்கு, தார்மீக உரிமையே இருக்கு. எனவே அந்த பெருநாளை நல்ல முறையில் அடைவதற்காக அந்த பெருநாளை கொண்டாடும் போது ஒரு மகிழ்ச்சி, எல்லாரும் இவ்வளவு பேர் இங்க இருக்கணும், நம்ம பெருநாளை அடைய போகும்போது நமக்குள்ள ஒரு பெரிய மனத்தளத்தில் இருக்கும். என்னன்னா இந்த நோன்பு என்னிடம் எதை எதிர்பார்க்கிறதோ அதை நிறைவேற்றுகிறேன் அப்படிங்கிற திருப்தி இன்ஷா அல்லாஹ் இறைவன் நம் அனைவருக்கும் தர வேண்டும். அப்படிப்பட்ட நோன்பாக இன்ஷா அல்லாஹ் இந்த குறிப்பிட்ட மாதத்திலான நோன்பு அமைய வேண்டும் என்று இறைவனிடத்திலே ஸ்பெஷலா கேட்கிறேன். இன்ஷா அல்லாஹ் ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு மாதத்தை நம்ம இருக்கிறோம். ஏன்னா உலகம் போயிட்டு இருக்கிற வேகத்தை பார்த்தா திடீர்னு போன் கால் வருது. உங்களுக்கு ஒரு நாள் போன் கால் வரும், அலீம் பாய் செத்து போயிட்டாரு வரும், அது யாரு தெரிஞ்சு முடியும். அப்போ எனக்கு நான் இந்த வருஷத்துக்கு அப்புறம் இருப்பேனா இல்லையா எனக்கு தெரியாது. இப்ப இருக்கிறது தான் இந்த வருஷம் கூட இல்ல, இறங்கினா இருப்பானு தெரியாது, அல்லது இறங்குவானே தெரியாது. உண்மைதானே? எவ்வளவு பாக்குறோம்ல, பேன் பேஸ்டே மொத்தா போறாங்க. அப்போ இதெல்லாம் வந்து ஒரு அரிய வாய்ப்பு, மிகப்பெரிய வாய்ப்பு நமக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறாங்க. அதை முழுமையாக பயன்படுத்தி இந்த மாதத்தை பயன்படுத்தி நம்முடைய பாவங்களை மன்னிக்கப்பட்ட நன்மக்களாக உங்களை குறிப்பாக பேசிய என்னை பிரபுல் ஆலமீன் ஆக்கியவன் புரிவானாக. இந்த மாதத்தை பயன்படுத்தி அவனுடைய நெருக்கத்தை அதிகம் பெற்ற நன்மக்களாக உங்களை குறிப்பாக பேசிய என்னை பிரபுல் ஆலமீன் ஆக்கியவன் புரிவானாக. இந்த மாதத்தை பயன்படுத்தி சொர்க்கங்களிலேயே மிக உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்கின்ற உயர்ந்த சொர்க்கத்தை கேள்வி கணக்கின்றி அடையக்கூடிய நன்மக்களாக ஆகுவதற்கான பாக்கியத்தை உங்களுக்கு குறிப்பாக பேசி எனக்கு ரப்பல் ஆலமீன் ஆக்கியவன் புரிவானாக. واخر دعوانا الحمد لله رب العالمين. ان الله يأمر بالعدل والاحسان وايتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله تعالى اعلى واولى وعز واجل وتم واقوى واكبر. اقم الصلاه.